ஆல் வெல்கம்ஸ் டு யூனிஸ் கிச்சன். ஹவு டு மேக் கேசரி போலி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பருப்பு போலி, தேங்காய் போலி அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கேசரி போலி. லைக் நம்ம வீட்டில் செய்கிற கேசரியை வந்துட்டு அதில் எப்படி போலி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தென் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் 2 கப் ஆஃப் மைதா மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதாக்கு கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தென் டர்மரிக் பவுடர் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தென் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவுனா நீங்கள் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் கேசரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் மாவு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இல்லை பிளாஸ்டிக் கவர் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம வச்சுருக்க மைதா மாவு இருக்குல்ல, அது வந்து ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா விரித்து தட்டிக்கோங்க. அதுக்குள்ளே அந்த கேசரி இருக்குது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக, அதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மாதிரி அதை ஃபுல்லாக கவர் பண்ணணும். மைதாவோட ஃபுல்லாக அழகாக கவர் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அது எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கேசரி ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வந்துட்டு தட்டுங்க. நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கே ஓகே இது அந்த ஷேப் அப்படின்ற வரைக்கும் நல்லா தட்டிட்டு அப்புறம் ஒரு பேன் எடுத்து பேனில் வந்து அதை போட்டுட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்துட்டு லைட் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இது வந்து சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும். லைக் நம்ம இப்போ கேசரி செஞ்சுட்டு மீந்துச்சுன்னா கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போலியில். எனக்கு கேட்டால் என்னோடய அம்மாவோட ஸ்பெஷல் தான் இது. கேசரி போலி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.